வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து இஸ்ரோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஃபீல்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் சயின்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கொஸ்டின் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷூரிங் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட். ஓகேங்களா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட்டில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன் வந்து மீட்டர், மோல், கெல்வின், கேண்டிலா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்க கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணும்போதே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ வாட் எஸ்ஐ யூனிட் ஃபார் மெஷூரிங் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட். ஓகே, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட்னு கேட்டாலே நம்ம வந்து மோல்ன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ அனதர் குவான்டிட்டி ஆஃப் யூனிட்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மீட்டர் ஸ்மால் எம்மில் மென்ஷன் பண்ணுவோம். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் கெல்வின் கேபிட்டல் கேல வந்து மென்ஷன் பண்ணுவோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட்டை வந்து மோல், ஸ்மால் மோல் அதே சேம் நிலை எழுதுவோம். லூமினஸ் இன்டென்சிட்டினா கேண்டிலா சிடியில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரி, ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ட்ரோபி? சரியா, ஃபிசிக்கல் குவான்டிட்டியோடைய என்ட்ரோபி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஜூல் பெர் கெல்வின். ஸோ ஏன் ஜூல் பெர் கெல்வின் நம்ம சொல்லணும்னா இது வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து கொஸ்டின் சிபிஎஸ்சி இல்லைன்னா உங்களுடைய ஸ்டேட்டோடைய சிலபஸ் எடுத்து கவர் பண்ணி பாருங்கள், டைரக்ட் கொஸ்டினாகவே இருக்கும். இந்த ஜூல் பெர் கெல்வின் இஸ் த யூனிட் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ட்ரோபி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்கேஸ் இந்த தெர்மோடைனமிக்ஸ், என்ட்ரோபி, இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் த சிஸ்டம் தெர்மல் எனர்ஜி இருக்குங்க இல்லையா, ஸோ அதோடைய யூனிட்டே வந்து டெம்பரேச்சர் தான். ஸோ டெம்பரேச்சர்ன்றதுனால டெம்பரேச்சரை வந்து அனதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா ஜூல் பெர் கெல்வின் நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. ஸோ இதுலேருந்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்க சான்ஸ் இருக்குன்னா இதோடைய சிம்பிள், ஓகேவா, என்ட்ரோபியோடைய சிம்பிள் வந்து நம்ம வந்து கேபிட்டல் எஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து என்னென்னா அந்த பார்ட் ஆஃப் த total energy of the body that cannot be used it called of entropy of the body. ஓகேவா, டோட்டல் எனர்ஜி ஆஃப் பாடியை வந்து நம்ம எப்போவுமே என்ட்ரோபி ஆஃப் தி பாடின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த யூனிட் ஆஃப் மெஷரிங் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். ஓகேவா, சவுண்டோடைய இன்டென்சிட்டியை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டெசிபிள்ஸை வச்சு தான் டெசிபிள் பண்ணுவோம். அதாவது டிபின்னு வந்து நம்ம சிம்பிளில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதுவும் வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா, இது வந்து த யூனிட் ஆஃப் மெஷூரிங் த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் த டெசிபிள் அண்ட் டொனேட்டட் பை த சிம்பிள் டிபி. டெசிபிள் யூனிட் ஃபார் எக்ஸ்பிரஸிங் த ரேஷியோ பிட்வீன் two physical quantities, usually amount of acoustics or electric power for the measuring the relative loudness of the sound. ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இதை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். அடுத்து அதே மாதிரி மாடுலேஷனில் கேட்டிருக்காங்க. நாய்ஸ் ஆஃப் த மெஷூரிங் த விச் யூனிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாய்ஸை வந்து நம்ம எதில் மெஷூர் பண்ணுறாங்க, அதுவும் டெசிபிள் தான். ஸோ இங்கே நீங்கள் இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஹை ப்ரெஷர் ஆர் ஹை இன்டென்சிட்டி சவுண்ட் இஸ் கால்டு அன்வான்ட் நாய்ஸ்ன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதே கூட உங்களுக்கு வந்து கொஸ்டினில் கேட்க சான்ஸ் அதிகமாக. வாட் இஸ் த அன்வான்ட் நாய்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை இன்டென்சிட்டி ஹை இயரபிள் சவுண்டு கூட நம்ம வந்து அன்வான்ட் நாய்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். சரி, ஓகே. இந்த நார்மல் மெஷர்மெண்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட் இஸ் இன்டென்சிட்டி, அப்புறமா டெசிபிள். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து அந்த நாய்ஸ் இஸ் மென்ஷூர்ட் த டெசிபிள் விச் வைல் த ப்ரெஷர் ஆஃப் மெஷூர்ட் இன் த பாஸ்கல் யூனிட் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆர் பவர் இஸ் மெஷூர் த வாட் இன் யூனிட். ஓகேங்களா, ஸோ பாஸ்கல் யூனிட்லேயும் ஸ்ட்ரென்த்லேயும் வந்து நம்ம மெஷூர் பண்ணுவோம். அப்படி இல்லைனா பவரை வந்து மெஷூர்ட் இன் வாட்டில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் எஸ்ஐ யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட், அதே தான் வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான். ஓகே, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் எனி பாயிண்ட் இன் எ மீடியம் ஆஃப் ஈக்குவல் டு சவுண்ட் எனர்ஜி பாசிங் த்ரூ ஆஃப் த யூனிட் ஆஃப் ஏரியா இஸ் பாயிண்ட் பெர் செகண்ட் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் சவுண்டு வந்து கேபிட்டல் டபிள்யூ பை மீட்டர் ஸ்கொயர்னு வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். சவுண்ட் இஸ் த லாங்கிடியூடினல் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்லுவோம். ஓகேவா, நாட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேவா, இந்த மைக்ரோஃபோன்ஸ் கன்வெர்ட் த சவுண்ட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் திஸ் லவுட் ஸ்பீக்கர் கன்வெர்ட் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு சவுண்ட் எனர்ஜி. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ரெண்டாக புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரிக்யூர் த மீடியம். ஸோ இது எல்லாமே ஒரு மீடியம்குள்ளே நடக்கக்கூடிய ஒன்று. ஓகே. ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் கொஸ்டின். த பேசிக் த யூனிட் ஆஃப் மெஷரிங் த நாய்ஸை வந்து நம்ம வந்து டெசிபிளில் வந்து சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இங்கும் நீங்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டெசிபிளை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெசிபிள் ரெசிடென்ஸ் ஏரியாவில் வந்து 55 டெசிபிளும், அதே மாதிரி கமர்ஷியல் பிளேஸில் வந்து 65, ஓகேவா, 65 டெசிபிளும், அதே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் 75 டெசிபிளும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் டெசிபிள் இருக்கும்
இருக்கணும்னு சொல்லி இந்த சிபி வந்து அதை சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இதே வந்து இந்த அனதர் மெஷர்மெண்ட் ஆஃப் யூனிட் ஆஃப் சவுண்ட் ப்ரெஷர் இஸ் கால்டு வந்து வெயிட்டட் சவுண்ட் ப்ரெஷர்லேயும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சரி, ஓகே. அப்புறமா வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் இது வந்து பேசிக்காக வந்து மோல் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒன் மோல்ன்றது வந்து ஒரு அவகாட்ரோ நம்பர். ஸோ அதை நீங்கள் வந்து மறக்காதீங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு அவகாட்ரோ நம்பர் சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த அவகாட்ரோ நம்பர்னு கேட்டிங்கன்னா இந்த 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ்னு சொல்லக்கூடிய தான் ஒரு அவகாட்ரோ நம்பர். ஸோ இந்த அவகாட்ரோ நம்பர் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் ஒன் அவகாட்ரோ நம்பர். ஓகே. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எஸ்ஐ யூனிட் ஆஃப் த அமௌண்ட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுவோம், அதோடைய யூனிட் சிம்பிள்ஸை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து மோலில் தான் வந்து நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப பேசிக்காகவும் கொஷின் கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்றது தான் உங்களுடைய பொறுத்து. இது எல்லாமே முழுக்க என்னுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான். அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அதுலேருந்து ஃபர்தராக கைடன்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.